வணக்கம். இன்னைக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜிஏன்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். டிஎன்இஜிஏ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. பயனாளர் உள்நுழைவு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கொடுக்க சொல்லும். உங்கள்கிட்ட யூசர் நேம் இருந்தால் யூசர் நேம் கொடுங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோடய யூசர் ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதனால் அதை கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா 103 இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீட்னு காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பர் அவசியம். இங்கே ரிஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள், உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தால் அப்ளிகண்ட் கேன் நம்பர்னு இருக்குது பாருங்கள், இங்கே கேன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண தெரியலனா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன், சர்ச் கொடுத்துக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இதோ காட்டுது, கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆதார் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. கேனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இருக்குது பாருங்கள். இங்கே உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 2ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய பேர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவங்களுடைய பேரை தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேரை தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. செக்ஸில் வந்து மெயிலா ஃபீமெயிலா அது என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் செல்ஃபா இல்லை ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களான்னு சொல்லி என்ன ரிலேஷன்ஷிப்போ அவங்கள மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் செல்ஃபுன்னு கொடுத்துக்குங்க. இங்கே ப்ரொஃபஷன் கேட்குறாங்க, அதை செலக்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷன் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க, சேலரி. இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க,
இன்கம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர்னு கொடுத்துருக்கேன். என்னோடய டீட்டெயில் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து ஆட் கொடுத்ததும் என்னுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ அடுத்த பேர் கொடுத்துக்கிறேன். பேர் கொடுத்துட்டு ரைட் சைட் பேரை தமிழில் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஏஜ் செக்ஸ் மெயில் ஆர் ஃபீமேல் அது கிளிக் பண்ணிக்கிட்டேன். ரிலேஷன்ஷிப் ஒய்ஃப்னு கொடுத்துக்கிட்டேன். ப்ரொஃபஷன் வந்து ப்ரைவேட்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எந்த டைப் ஆஃப் ப்ரொஃபஷன் கிளிக் பண்ணோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம், சேலரி கிளிக் பண்ணிக்கிட்டேன். மந்த்லி இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு என்ட்ரு பண்ணணும். $7,000 என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டேன். இதேமாரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இன்கம் வாங்குகிறாங்களோ அதை என்ட்ரு பண்ணி ஆட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுங்க. இங்கே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளிகண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப், சேலரி சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட் காப்பி, ராஜு கீதா 2 பேருமே அப்லோட் பண்ணணும். ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணணும். அதோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அதையும் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு 6 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. சர்டிஃபிகேட்லாம் பிடிஎஃப், ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். 200 கேபியில் இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் 50 கேபியில் இருக்கணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே செலக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அட்ரஸ் ப்ரூஃப்னு என்ட்ரு பண்ணுறேன். டாக்குமெண்ட் 1 அது என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆடுன்னு கொடுங்க. ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்கள் ஆதார் வைக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். நான் என்னோடய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்லோடுன்னு காட்டுது பாருங்கள். அப்லோட் கொடுத்தாச்சுன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அப்லோட் ஆகிடும். இதோ பாருங்கள் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. கீழே பாருங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் 1 வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேக் பேமெண்ட்னு காட்டும். மேக் பேமெண்ட் கொடுங்க. ₹60 பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். பேமெண்ட் பண்ணி முடித்ததும் அதுக்கான ரெசிப்ட் வந்துடும். ரெசிப்டில் ட்ராக் நம்பர் இருக்கும். அதை வச்சு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.